ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும். நான் இந்த கப்பில் 2 கப்பு மாவு நான் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் பேக்கெட் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் நறுக்கி வச்ச கருவேப்பிலை, வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்குறாங்க, தேங்காய் கொஞ்சம் துருக்கி வச்சுருக்கிறேன், இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பச்சை மிளகாவே நறுக்கி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம இந்த மாவை கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நான் மாவு எடுத்த அதே கப்பால் 2 கப்பு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். 2 கப்பு மாவுக்கு 3 கப்புன்னு தண்ணி அளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு நான் கரைச்சிட்டேன். இப்போ இந்த கார கொழுக்கட்டைக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் விட்டாச்சு. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு, கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகளையும் இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதை நான் பொடியாக நறுக்கி தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக தேங்காய் துருகி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துக்கணும். இந்த ஸ்நாக்ஸு ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சிடலாம். மாவு இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை நம்ம செஞ்சு ஈஸியாக முடிச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவை இந்த வதக்கின பொருளோடு நம்ம சேர்த்துக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணியாக இருக்கிற மாவு டக்குன்னு கெட்டிப்பட்டுட்டே வரும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது கட்டி ஆகும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறுமையாகவே கலந்து கொடுத்துக்கணும். இந்த மாவு ஒரு அரை வேக்காடு வெந்து வந்துடும். இது நல்லா திரண்டு நல்லா உருண்டு வருங்க. அதுதான் இந்த மாவோட பதம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லைட்டாக நெய் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும் போது நல்லா வாசம் கொடுக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கார கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை இப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு நம்ம அப்படியே வெறுமனவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கார சட்னி வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போது அதுக்கான பதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது. இப்போ இந்த மாவை எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கிறதுனால நான் தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருட்டி இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சுங்க. இப்போது நம்ம மூடி ஒரு 4 to 5 மினிட்ஸ் விட்டோம்னாக்கா இந்த உருண்டை சட்டுன்னு வெந்துடும். வெந்துடுச்சு. நமக்கு டவுட்டாக இருந்ததுன்னா லைட்டாக ஃபோர்க் வச்சு நம்ம அதை குத்தி பார்த்துடணும். மாவெல்லாம் உள்ளே இருந்தால் அது நல்லாவே தெரியும். அது ஒட்டாமல் நல்லாவே வந்திருக்கு. இந்த கொழுக்கட்டையை கொஞ்சம் ஆற விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஆற விட்டோம்னாக்கா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான
கார கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். பாய்.